ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளியை வச்சு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஆயில் வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கிறேங்க. நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா காயிட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 பட்டை சின்னதாக 3 கிராம்பு எடுத்துருக்கேங்க. இது கூடவே சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வச்சுருக்கேங்க. இப்போ பாருங்கள், சோம்பு பட்டெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீட்டு பக்கத்தில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப்பாடு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கட்டுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் ஆயிலில் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேன். இது ஆயிலே நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க ரைஸ் போட்டுக்கிறேன். நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேங்க. வீட்டில் சமைக்கிற ரைஸ் இது கிச்சடி பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோடையே இந்த ரைஸ் மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி நான் ஹாட் வாட்டர் ஊற்றுறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி அப்சர்வ் ஆகணும் நமக்கு. பாருங்கள், எனக்கு கார உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கார உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டதே எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தூளே ஆட் பண்ணாமல் செய்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இன்னும் அப்சர்வ் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். ரைஸ் பாருங்கள், ஒரு பாதி பதம் வெந்துருச்சு. பாருங்கள் தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நான் விசில் போட்டுக்கிறேன். ஒரு 2 விசில் வச்சுக்க எடுத்துக்கலாங்க.